வணக்கம். இது SS நியூஸ் ஹெட்லைன்ஸ். வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தித்வா புயலாக வலுப்பெற்றது. அடுத்த 48 மணி நேரத்தில் வட தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய 4 மாவட்டங்களுக்கு அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக இலங்கைக்கு தென்கிழக்கே நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இன்று 27 நவம்பர் காலை 11 மணி நிலவரப்படி புயலாக மாறியுள்ளது என உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த புயலானது தற்பொழுது இலங்கையின் பட்டிக்கோலா என்கின்ற இடத்திலிருந்து 90 கிலோமீட்டர் தூரத்திலும், சென்னையிலிருந்து தெற்கு தென்கிழக்காக சுமார் 700 கிலோமீட்டர் தொலைவிலும் அது அமைந்துள்ளது. இந்த புயலுக்கு ஓமன் நாடு வழங்கிய டிட்வா என்கின்ற பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த புயலானது மேற்கு வடமேற்கு திசையிலே நகர்ந்து 30ஆம் தேதி புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடையே வலுவிழந்த நிலையிலே கரை கடக்க வாய்ப்பு இருக்கிறது. இதன் காரணமாக நாளை 28ஆம் தேதி தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களிலே லேசானது முதல் மிதமான மழை காணப்படும். 29ஆம் தேதி தஞ்சாவூர், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, காரைக்கால், கடலூர், புதுச்சேரி ஆகிய இடங்களிலே காற்றுடன் கூடிய அதி கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. இந்த புயலானது 30ஆம் தேதி காலையிலே வலு குறைந்த நிலையிலே கரை கடக்க இருப்பதனாலே 30ஆம் தேதி கடலூர், புதுச்சேரி, விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருவண்ணாமலை, வேலூர் ஆகிய மாவட்டங்களிலே ஓரளவு கனமழையும் ஒரு சில இடங்களிலே அதி கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. இந்த புயல் சின்னமானது வலு குறைந்த நிலையிலே காணப்படுகிறது. இது புயலாக கரையை கடக்க வாய்ப்பில்லை. சற்று வலு குறைந்த நிலையிலே அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கடக்க இருப்பதனாலே வட தமிழ்நாட்டிலே அதிகமான மழை இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தமிழகம் மற்றும் புதுவை துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டுகள் ஏற்றப்பட்டுள்ளன. நாகை, காரைக்கால், பாம்பன், தூத்துக்குடி ஆகிய 4 துறைமுகங்களில் 4ஆம் எண் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ள நிலையில் சென்னை, கடலூர், எண்ணூர், காட்டுப்பள்ளி, புதுவை ஆகிய 5 துறைமுகங்களில் 2ஆம் எண் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. மறு அறிவிப்பு வரும் வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என புதுவை மீன்வளத்துறை அறிவிப்பு. மழை, புயல், காற்று மற்றும் கடல் சீற்ற காலங்களில் மீன்பிடி படகுகள், வலைகள், என்ஜின் மற்றும் உபகரணங்களை பாதுகாப்பான இடங்களில் வைக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்னிந்தியாவுக்கான இலங்கை துணை தூதர் கணேசநாதன் கேதீஸ்வரனை சென்னையில் சந்தித்தார் சமூக சேவகர் சார்லஸ் மார்டின். இலங்கை சிறையில் உள்ள காரைக்கால் மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி மனு அளித்த நிலையில் மீனவர்களின் பாதுகாப்பு குறித்தும் சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் எடுத்துரைத்துள்ளார். புதுவையில் பூதாகரமாக மாறியுள்ள போலி மருந்து விவகாரம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரி ஆளுநரிடம் தேசிய மக்கள் மன்றத்தினர் மனு அளித்தனர். போலி மருந்து தயாரிப்பை தடுக்க தவறிய புதுவை அரசை கண்டித்து தேசிய மக்கள் மன்றத்தினர் 500க்கும் மேற்பட்டோர் போராட்டம் நடத்தினர். மேட்டுப்பாளையத்தில் சன் ஃபார்மா இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய பார்மசி கம்பெனி. அந்த கம்பெனி பேரில் என்ன பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு போலி கம்பெனி நடத்திருக்காங்க. மதுரையிலேருந்து ஒரு ராஜான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இங்கே ரெடியார் பாலத்து ஒரு வீடு எடுத்து தங்கி இங்கே ஒரு இண்டஸ்ட்ரீஸ் எடுத்து அவர் போலி மருந்து தயாரித்து விற்றுருக்கிறாரு. நேற்று சிபிசிஐடி இது விசாரணை பண்ணி நேற்று அங்கேருந்து காலாவண்டியான மருந்துகளும் போலியான மருந்துகளை அங்கேருந்து எடுத்திருக்கிறாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த என்ஆர் அரசு தான் காரணம். இது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய மாற்றம் கூடிய சீக்கிரத்தில் வரும். எங்களோட சார்லஸ் அண்ணன் தலைமையில் வருகிற சட்டமன்ற தேர்தலில் ஒரு பெரிய மாற்றம் இந்த புதுச்சேரி மக்கள் எதிர்பார்க்குறாங்க. இது கண்டிப்பாக 100% நடக்கும். தொடர்ந்து இந்த அரசு இந்த எல்லா துறையிலும் எந்த துறையை விட்டு வைக்க முடியாது. நீங்கள் எடுத்தீங்கன்னா இன்றைக்கு சரியார் துறை எடுத்தீங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டோபார் என்ற போர்வையில் தொடர்ந்து ஒவ்வொரு தொகுதியிலும் எங்கேயாவது ஒரு இடத்துல போராட்டம் நடந்துதான் இருக்கு. இதுதான் இன்றைய அரசாங்கத்துடைய நிலைமை. ஒவ்வொரு துறையிலும் ஊழல் நடக்குதுன்றா நம்ம வெளிக்காட்டணும். அதற்கு நிறைய பேருக்கு ரொம்ப கோபம் வருது. எங்க ஆட்சி அப்படி சொல்லலாம், எங்க அத்தனை துறையிலும் இன்றைக்கு ஊழல் புறையோடி கொண்டிருக்கின்றது என்பதை அனைத்து மக்களும் நன்றாக அறிவார்கள். அதனுடைய மாற்றத்தின் விளைவாக தான் இன்றைக்கு மக்கள் எல்லாம் தேசிய மன்றத்தின் பின்ன இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள். இருக்க நம்முடைய தேசிய மன்றத்துடைய அன்பு தலைவர் சார்லஸ் மார்டினுடைய தரத்தை வலுப்படுத்தும் விதமாக நாம் பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் திரளாக நம்முடைய மன்றத்திலே உறுப்பினராக சேர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து இந்த அரசானது அதுவும் குறிப்பாக எல்லாத்திலையும் ஊழல் பண்ற ரைட்
ஒரு மருந்து மாத்திரை என்பது ஒரு அத்தியாவசியமான உயிர் காக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை கர்ப்பிணி பெண்களும் குழந்தைகளும் வயதானவர்களும் இன்றைக்கு அதை வாங்கி சாப்பிட்டு இன்றைக்கு அந்த இப்படி ஒரு மோசமான நிலையை ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த அரசு வன்மையாக கண்டிக்கின்றோம். புதுவை முதலமைச்சர் ரங்கசாமியின் காரை நடுவழியில் மறைத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. ஒரு வாரத்திற்குள் பேருந்து வசதி செய்யவில்லை என்றால் சாலை மறியலில் ஈடுபடுவோம் என கூறியதை அடுத்து சட்டமன்ற உறுப்பினர் சமாதானம் செய்ய முயன்றதால் அங்கு பதற்றம் ஏற்பட்டது. அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தாவேகா தலைவர் விஜய் முன்னிலையில் அக்கட்சியில் இணைந்தார். செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் சிலரும் தாவேகாவில் இணைந்தனர். செங்கோட்டையனின் அரசியல் அனுபவமும் களப்பணியும் தாவேகாவிற்கு உறுதுணையாக இருக்கும் என விஜய் பேச்சு. நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும், வெற்றி நிச்சயம் என தெரிவித்துள்ளார். ஒரு 20 வயசு இளைஞராக இருக்கும் போதே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நம்பி அவங்களுடைய மன்றத்தில் சேர்ந்தவர். அந்த சின்ன வயசுலேயே எம்எல்ஏ என்ற ஒரு பெரிய பொறுப்பை ஏற்றவர். அதுக்கப்புறம் அவருடைய அந்த பயணத்தில் அந்த இயக்கத்தின் இருபெரும் தலைவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கைக்குரியவராக அரசியல் களத்தில் இருந்தவர். இப்படி 50 வருஷமாக ஒரே இயக்கத்தில் இருந்த அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு அவங்களுடைய அரசியல் அனுபவமும் அவங்களுடைய அந்த அரசியல் களப்பணியும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் இன்னைக்கு அவங்களுக்கும் அவங்களோட இணைந்து பணியாற்ற நம்மளோடு கைகோர்க்கும் அனைவருக்கும் மக்கள் பணியாற்ற வரவேற்கிறேன். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். அதிமுகவும் திமுகவும் ஒன்றுதான் என தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த செங்கோட்டையன் பேட்டி. தமிழகத்தில் புதிய மாற்றம் தேவை என்பதால் தாவேகாவில் இணைந்ததாக செங்கோட்டையன் கருத்து. இன்றைய சூழ்நிலையில் ஒரே ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் என்று ஒருவன் நினைத்தால் ஆண்டவன் தான் என்று கண்டித்து விடுவார், பார்த்துக் கொள்வார். ஆண்டவன் தான் என்று பார்த்துக் கொள்வார். இதுதான் இன்றைய சூழ்நிலை. இறைவன் எல்லோருக்கும் மேலே இருக்கிறான். இறைவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். ஆகவேதான் அந்த அடிப்படையில் என்னுடைய பயணங்களை மேற்கொள்கிற போது முதலில் பொறுப்புகளை எடுத்தார்கள். எல்லோரும் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்று நான் தேவர் ஜெயந்திக்கு சென்று எல்லோருடையும் பேச வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அந்த நிகழ்ச்சிக்கு நான் சென்று திரும்பி 2 நாட்களுக்குள்ளேயே உறுப்பினர் பதவி கூட எடுத்து விட்டார். 50 ஆண்டு கால வரலாற்றில் இந்த இயக்கத்திற்காக ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்த எனக்கு கிடைத்த பரிசுதான் உறுப்பினர் பதவி கூட எடுக்கப்பட்டிருக்கிற நிலை இருக்கிறது. என்னோடு மட்டுமல்ல, என்னை சார்ந்தவர்களும் அந்த பதவிகளை எடுத்தார். இன்று திமுக வேறல்ல, அண்ணா திமுக வேறு என்பது அல்ல, உங்களுக்கு தெரியாத ஒன்றல்ல. இரண்டும் ஒன்றாக இணைந்துதான் பயணங்களை மேற்கொண்டு வருகிறார் என்பதை நாடு அறிந்து கொண்ட ஒன்றாக இருக்கிறது. இதை ஊடக நண்பர்களுக்கு நன்றாக தெரியும். ஏனென்று சொன்னால், நாட்டில் நடைபெறுகிற நிகழ்ச்சி தேர்தல் களத்தில் இருக்கின்ற போது ஆளுநரிடத்திலே கொடுக்கப்பட்ட மனு, அதற்கு பிறகு நாங்கள் என்ன நடவடிக்கை மேற்கொள்கிறோம் என்று சொன்னதோடு சரி, அதற்கு பிறகு அவங்களுடைய பயணங்கள் எப்படி இருக்கிறது, எப்படி நடைபெறுகிறது என்பதை பத்திரிகை நண்பர்களுக்கோ மக்களுக்கோ நான் சொல்ல தேவையில்லை. ஆனால் என்னுடைய பயணத்தை பொறுத்தவரையிலும் ஒரு தூய்மையான ஆட்சி தமிழகத்திலே மலர்வதற்கு வெற்றி கழகம், இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் இளவல் நம்முடைய வெற்றி பயணத்தை மேற்கொண்டிருக்கிற விஜய் அவர்கள் ஒரு மாபெரும் இயக்கத்தை உருவாக்கி மக்கள் மனதிலே இடம்பெற்றிருக்கிறார். இங்கே வந்த பத்திரிகை நண்பர்களே அவருடைய குழந்தைகளை கேட்டால் சொல்லும். பள்ளிக்கு செல்கிற குழந்தையாக இருந்தாலும், கல்லூரிக்கு செல்கிற குழந்தையாக இருந்தாலும் கூட
அப்பா அம்மா இந்த முறை அவருக்கு ஓட்டளிகள் என்று கேட்கின்ற நிலை தமிழ்நாட்டிலே பல்வேறு இடங்களிலே பல்வேறு செய்திகள் வந்து கொண்டிருக்கிற நிலை என்னிடத்திலே சொல்லியிருக்கிறார். என்ன காரணம்? ஒரு மாற்றம் தமிழகத்திலே வேண்டும். தமிழகத்திலே ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கப்பட வேண்டும். தமிழகத்திலே இவர்கள் மட்டும்தான் ஆள வேண்டுமா? ஏன் ஒருவர் மற்றவர் நல்ல புனித ஆட்சியை நடத்துவதற்கு, ஒரு தூய்மையான ஆட்சியை நடத்துவதற்கு ஒருவர் தேவை என்ற எண்ணம் மக்கள் மனதிலே நிறைந்திருக்கிறது என்பதுதான் இந்த தமிழகம் வெற்றி கழகம் இன்றைக்கு பயணத்தை மேற்கொள்கிற போது அது வெற்றி பயணமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. செங்கோட்டையன் தனது கருத்தை பேசுகிறார். அவர் அதிமுகவில் இல்லை என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தான் மட்டும்தான் இருப்பேன் என்று நினைத்தால் ஆண்டவனே தண்டிப்பார் என செங்கோட்டையன் கூறியதற்கு இபிஎஸ் இவ்வாறு பதிலளித்துள்ளார். ஒருத்தர் கருத்து மற்றொரு தலையிட முடியாது சார். அதுகளுக்கு உரிமை உண்டு. ஜனநாயக நாடு. ஜனநாயக நாட்டில் உங்களுக்கும் உரிமை உண்டு, மற்றவர்களுக்கும் உரிமை உண்டு. நான் நினைச்சா ஆண்டவனே தண்டிச்சிருவாரு, நான் மட்டும்தான் இருக்கணும்னு நினைச்சா ஆண்டவனே தண்டிச்சிருவாரு. எப்படி பாக்குறீங்க? அது அவருடைய கருத்தா இருக்கலாம். இல்லப்பா அதிமுக சார், அவருடைய கருத்தை நான் என்ன மாதிரி அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்குது. உங்களுக்கு ஒரு கருத்து இருக்குது, எனக்கு ஒரு கருத்து இருக்குது. அது கருத்து சுதந்திரம். இது ஜனநாயக நாடு. அதனால அவருடைய கருத்து இது. அவரை பற்றி நல்லா புரிஞ்சுங்க. அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இல்லை. அவரை பற்றி கருத்து சொல்வதற்கு ஒன்றுமில்லை. தஞ்சாவூர் அருகே பள்ளிக்கு சென்ற ஆசிரியை அஜித்குமார் என்பவர் கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.